திமுகவின் கூட்டணி கணக்குகள் உடைக்கப்படும். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கும் அப்படி சொல்லி தளபதி அவர்கள் சொன்னாங்க. பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் நடக்க போகிறது. ஸோ தளபதி அவர்கள் சொன்னாங்க, திமுகவோட கூட்டணி கட்சிகள் உடைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி சொன்ன உடனே எல்லார் மைண்டையும் இருந்தது என்னன்னா, விடுதலை சிறுத்தை கட்சியை திமுகவிலிருந்து எப்படியாவது பிரித்து விடுவார்கள், கூட்டணியிலிருந்து பிரித்து விடுவார்கள் அப்படின்னு தான் நாம் நினைத்து கொண்டு இருந்தோம். ஆனால் இங்கே அது நடக்க போவது கிடையாது. இப்போ ஒரு பயங்கரமான மாற்றம் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி உருவாக போகிறது. இன்னைக்கு ஒரே நாள் ரெண்டு கட்சிகள், ரெண்டு அதிமுகவில் இருந்து ஒரு கட்சியும் திமுகவில் இருந்து ஒரு கட்சியும் தளபதிக்கு ஆதரவு தெரிவித்திருக்காங்க. ஃபர்ஸ்டா காங்கிரஸ், அதாவது காங்கிரஸ் திமுகவுக்கு ஒரு பயங்கரமான சப்போர்ட்டாக இருக்கு, கூட்டணிக்கு பயங்கரமான சப்போர்ட்டாக இருக்கு. ஸோ காங்கிரஸ் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி கூட்டணியாக பார்க்கப்படுகிறது. ஸோ தமிழக வெற்றி கழகம் ஸ்டார்டிங்லேயே கட்சி ஆரம்பித்த பிறகு இந்த ஒரு செய்தி வெளியானது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் சந்திக்க போறாங்க. முக்கியமாக காங்கிரஸ் தலைவர்கள் பல பேர் தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருந்தார்கள். முக்கியமாக காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் தளபதிக்கு வாழ்த்து தெரிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ஒரு நிர்வாகி, காங்கிரஸ் நிர்வாகி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவில் தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம் அப்படிங்கிற விஷயத்த நான் அறிவிக்கல. ஸோ திமுகவில் கூட்டணியில் இருக்கோம், அது நாங்கள் எப்பயுமே கூட்டணியில் இருப்போம் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அதுதான் உண்மையான வெற்றி அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன நல்லா கேளுங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, தளபதி சொன்ன அதே வார்த்தை. இதில் ஒரு பயங்கரமான ஒரு கூஸ்பம்ஸான மூமெண்ட். இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயம் தளபதி சொல்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே எந்த அரசியல் கட்சியும் அவ்வளோ தைரியமாக பேசல. ஆனால் தளபதி சொல்லிட்டு அப்புறமா காங்கிரஸ்லேருந்து பிஜேபி வரைக்கும், அதாவது அமித்ஷா வரைக்குமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்தை பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். டைவர்ட் ஆக வேண்டாம், மெயின் மேட்டருக்குள்ளே போகலாம். ஸோ 2026 நாங்கள் கூட்டணி நாங்கள் ஃபியூச்சரில் அந்த கடைசி நிமிஷத்தில் கூட என்ன வேணால் சொல்லுவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசியிருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கையும் எங்களோட கொள்கையும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த காங்கிரஸ் சொல்லிருந்துச்சு. அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை எதிரி பிஜேபி, காங்கிரஸோட கொள்கை எதிரி பிஜேபி, ரெண்டு பேருமே ஒன்றா தான் இருக்கும் அப்படி சொல்லி கம்ப்ளீட்டான பாசிட்டிவான சைன் தமிழக வெற்றி கழகத்துக்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் கொடுத்து கொண்டு தான் வந்தார்கள். இப்போ என்ன செய்தி வெளியாகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைப்பயணம் செல்ல போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள் ஏற்கனவே வெளியானது. அந்த நடைப்பயணம் செல்வதற்கு முன்பு காங்கிரஸ் மத்திய தலைவர், அதாவது ராகுல் காந்தி அவர்களை தளபதி விஜய் அவர்கள் நேரில் சந்திக்க போகிறார்களாம். ஆல்ரெடி தளபதி விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்ததற்காக ராகுல் காந்தி அவர்கள் தன்னோட வாழ்த்தை தெரிவித்திருந்தாங்க. இப்போ ராகுல் காந்தியை மீண்டும் தளபதி சந்திக்க போகிறாங்க. இது கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஒருவேளை தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னால் காங்கிரஸ் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது காங்கிரஸ் ஒரு பக்கம். இந்த சைடு தேமுதிக ஒரு பயங்கரமான சம்பவத்தை பண்ணியிருக்கு. தேமுதிக இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைப்போமா மாட்டோமோ அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் ஜனவரி மாதம் தான் அறிவிப்போம். ஸோ எந்த இடத்துல சீட்டு எங்களுக்கு கரெக்டாக கொடுக்குறாங்களோ அங்கே தான் நாங்கள் கூட்டணி வைப்போம். இப்போதைக்கு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை கிடையாது, நாங்கள் பூத் கமிட்டி மாநாடு, பூத் கமிட்டிகளை ஸ்ட்ராங் படுத்தி கொண்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது திமுகவை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் தமிழக வெற்றி கழகத்தை ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்காங்க, எப்படியாவது கூட்டணியில் வைக்கணும். ஈவன் பிஜேபி மாநில தலைவர் அவர்களும் சொல்லியிருக்காங்க, தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருக்கு, இந்த ஒரு வருடத்தில் இது முடிவுக்கு வந்துவிடும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதனால் தமிழக வெற்றி கழகம் இப்போ மிகப்பெரிய டார்கெட்டில் இருக்கு. ஸோ யார் கூட தளபதி விஜய் அவர்கள் கூட்டணி சேர போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், யார் கூட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி செய்தால் மாபெரும் வெற்றி 2026 சட்டமன்ற தேர்தலில் பெறும்? திமுகவின் கூட்டணி கணக்குகள் உடைக்கப்படும். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடிக்கும் அப்படி சொல்லி தளபதி அவர்கள் சொன்னாங்க. பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் நடக்க போகிறது. ஸோ தளபதி அவர்கள் சொன்னாங்க, திமுகவோட கூட்டணி கட்சிகள் உடைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி சொன்ன உடனே எல்லார் மைண்டையும் இருந்தது என்னன்னா, விடுதலை சிறுத்தை கட்சியை திமுகவிலிருந்து எப்படியாவது பிரித்து விடுவார்கள், கூட்டணியிலிருந்து பிரித்து விடுவார்கள் அப்படி தான் நாம் நினைத்து கொண்டு இருந்தோம். ஆனால் இங்கே அது நடக்க போவது கிடையாது. இப்போ
வந்து ஒரு பயங்கரமான மாற்றம் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வந்து உருவாக போகிறது. இன்னைக்கு ஒரே நாள் வந்து ரெண்டு கட்சிகள், ரெண்டு அதிமுகவில் இருந்து ஒரு கட்சியும் திமுகவில் இருந்து ஒரு கட்சியும் வந்து தளபதிக்கு வந்து ஆதரவு வந்து தெரிவித்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்டாக வந்து காங்கிரஸ், அதாவது வந்து காங்கிரஸ் வந்து திமுகவுக்கு ஒரு பயங்கரமான சப்போர்ட்டாக இருக்குது, கூட்டணிக்கு பயங்கரமான சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ காங்கிரஸ் திமுக கூட்டணி மாபெரும் வெற்றி கூட்டணியாக பார்க்கப்படுகிறது. ஸோ வந்து தமிழக வெற்றி கழகம் ஸ்டார்டிங்லேயே கட்சி ஆரம்பித்த பிறகு இந்த ஒரு செய்தி வந்து வெளியானது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் சந்திக்க போறாங்க. முக்கியமாக வந்து காங்கிரஸ் தலைவர்கள் பல பேர் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் வந்து தெரிவித்திருந்தார்கள். முக்கியமாக காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் வந்து தளபதிக்கு வந்து வாழ்த்து வந்து தெரிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ஒரு நிர்வாகி, காங்கிரஸ் நிர்வாகி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவில் தான் நாங்கள் கூட்டணியில் இருப்போம் அப்படிங்கிற விஷயத்த நான் அறிவிக்கல. ஸோ திமுகவில் கூட்டணியில் இருக்கோம், அது வந்து நாங்கள் வந்து எப்பயுமே கூட்டணியில் இருப்போம் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அதுதான் வந்து உண்மையான வெற்றி அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன நல்லா கேளுங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, தளபதி சொன்ன அதே வார்த்தை. இதில் ஒரு பயங்கரமான ஒரு கூஸ்பம்ஸான மூமெண்ட். இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயம் வந்து தளபதி சொல்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமே எந்த அரசியல் கட்சியும் அவ்வளோ தைரியமாக பேசல. ஆனால் தளபதி சொல்லிட்டு அப்புறமா காங்கிரஸ்லேருந்து பிஜேபி வரைக்கும், அதாவது அமித்ஷா வரைக்குமே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற விஷயத்த பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். டைவர்ட் ஆக வேண்டாம், மெயின் மேட்டருக்குள்ளே போகலாம். ஸோ வந்து 2026 நாங்கள் கூட்டணியை வந்து நாங்கள் ஃப்யூச்சரில் அந்த கடைசி நிமிஷத்தில் கூட என்ன வேணால் சொல்லுவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பேசியிருந்தாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கையும் எங்களோட கொள்கையும் ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த காங்கிரஸ் வந்து சொல்லியிருந்துச்சு. அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை எதிரி பிஜேபி, காங்கிரஸோட கொள்கை எதிரி பிஜேபி, ரெண்டு பேருமே ஒன்றா தான் இருக்கும் அப்படி சொல்லி கம்ப்ளீட்டான பாசிட்டிவான சைன் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு காங்கிரஸ் நிர்வாகிகள் கொடுத்து கொண்டு தான் வந்தார்கள். இப்போ என்ன செய்தி வெளியாகியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தளபதி விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் வந்து நடைப்பயணம் வந்து செல்ல போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள் ஏற்கனவே வந்து வெளியானது. அந்த நடைப்பயணம் செல்வதற்கு முன்பு வந்து காங்கிரஸ் மத்திய தலைவர் அதாவது ராகுல் காந்தி அவர்களை தளபதி விஜய் அவர்கள் நேரில் வந்து சந்திக்க போகிறார்களாம். ஆல்ரெடி தளபதி விஜய் அவர்கள் அரசியல் கட்சி ஆரம்பித்ததற்காக வந்து ராகுல் காந்தி அவர்கள் தன்னோட வாழ்த்தை வந்து தெரிவித்திருந்தாங்க. இப்போ வந்து ராகுல் காந்தியை மீண்டும் வந்து தளபதி வந்து சந்திக்க போகிறாங்க. இது வந்து கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஒருவேளை வந்து தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னால் காங்கிரஸ் வந்து கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது காங்கிரஸ் ஒரு பக்கம். இந்த சைடு வந்து தேமுதிக வந்து ஒரு பயங்கரமான சம்பவத்தை வந்து பண்ணியிருக்கு. தேமுதிக வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைப்போமா மாட்டோமோ அப்படிங்கிற விஷயத்தை நாங்கள் ஜனவரி மாதம் தான் அறிவிப்போம். ஸோ எந்த இடத்துல சீட்டு வந்து எங்களுக்கு கரெக்டாக கொடுக்குறாங்களோ அங்கே தான் நாங்கள் கூட்டணி வைப்போம். இப்போதைக்கு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை கிடையாது, நாங்கள் பூத் கமிட்டி மாநாடு பூத் கமிட்டிகளை ஸ்ட்ராங் படுத்தி கொண்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது திமுகவை தவிர மற்ற எல்லா கட்சிகளும் வந்து தமிழக வெற்றி கழகத்தை ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்காங்க, எப்படியாவது கூட்டணியில் வைக்கணும். ஈவன் வந்து பிஜேபி மாநில தலைவர் அவர்களும் வந்து சொல்லியிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருக்கு, இந்த ஒரு வருடத்தில் வந்து இது வந்து முடிவுக்கு வந்து விடும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதனால் தமிழக வெற்றி கழகம் இப்போ மிகப்பெரிய டார்கெட்டில் வந்து இருக்குது. ஸோ யார் கூட தளபதி விஜய் அவர்கள் கூட்டணி சேர போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், யார் கூட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி செய்தால் மாபெரும் வெற்றி வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் பெறும்?